மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி மதுரை சேதுபதி பள்ளியில் பக்தர்களுக்கு விருந்து உபசரிப்பு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? மதுரை சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி சித்திரை திருவிழாவின் முக்கிய அங்கமான திருக்கல்யாணம் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணமானது இன்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதன் திருக்கல்யாணத்திற்கான விருந்தானது நேற்று மாலை முதலே தொடங்கி மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை மாப்பிள்ளையில் இருந்து தொடங்கி இன்று காலை உணவு, இன்று மதிய உணவு என தொடர்ச்சியாக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அனைவருக்கும் உணவு தயாரிக்கப்பட்டு வழியில் வந்து அனைவருக்கும் உணவு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த உணவானது நேற்று முதலே தொடங்கி தயாரிப்பு பணியான தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உணவுப் பொருளானது காய்கறியானது பறவை மார்க்கெட்டில் இருந்தும் மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் இருந்தும் இலவச நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் பலசரக்கு பொருட்கள் என்று பார்க்கும்போது எண்ணெய் வியாபாரி சங்கங்கள் சார்பாகவும் அதே போன்று அனைத்து பலசரக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் பலசரக்கு பொருட்களானது நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சேவகர்கள் தாமாக வந்து 3000க்கும் மேற்பட்ட சேவகர்கள் காய்கறிகள் ஈடுபட்டனர். அதே போன்று 200க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் தாமாக முற்பட்டு சேவகர்களாக தங்களது பணியை இதைத் தொடர்ந்து இன்று காலை உணவாக விநியோகிக்கப்பட்டது. தென்பொங்கல், வடை, இட்லி, தொடர்ந்து வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், சர்க்கரை பொங்கல், அசோகா அல்வா என 60 வகையான விருந்தானது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களானது வரிசையில் வந்து உணவு உண்பதோடு தாங்களாகவே கட்டை கழுவி வைத்து வரிசையாக செல்கின்றனர். தொடர்ச்சியாக உணவு உண்டவுடன் மொய்யானது திருக்கல்யாணத்திற்கான மொய்யானது வசூலிக்கப்படுகிறது. மொய்யை பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு 51 என விதவிதமாக மொய் வைத்து மகிழ்ச்சியுடன் செல்லும் காட்சியை தங்களால் காண முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.